ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் ஆண்டனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் அங்கே தான் இருந்தாங்க பல்லவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது. அதுக்கப்புறமா சோழன் அவங்க பின்னாடியே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பல்லவனை வெளியில் கொண்டு வரதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாரையும் விசாரிச்சதுக்கப்புறமா உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சு. நம்ம பல்லவன் மேலே தப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பல்லவன் அங்கே எதிர்ச்சியாக தான் போனான், பல்லவனுக்கும் அந்த கும்பலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் காயத்ரியும் விட்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சோழன் தான். அவர் தான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி பல்லவன் காயத்ரியும் கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியில். அப்புறம் இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம்டா பல்லவா, வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. முக்கியமாக அண்ணன் நிலா இவங்கெல்லாம் உன்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க. அண்ணன் உன்னை கொண்டே போட்டுட்டோம், வேண்டாண்டா பல்லவா, வீட்டுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் உடனே கட்டுப்பிடிச்சு அழக ஆரம்பிச்சிடுறாங்க. சாரிண்ணா, நான் அப்படி பண்ணிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு. விடுடா, அதான் எதுவும் உனக்கு ஆகலைல்ல, அண்ணன் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல. அவங்க விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படியோ நான் அங்கே இருந்ததுனால உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் உன்னை ஈஸியாக நிரூபித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லைனா இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோ, பேப்பரு நியூஸு அப்புறம் என்னென்னமோ வந்திருக்கும். இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா, படிக்கிறவங்க தானே நீங்கள், இங்கே பாரு, லவ் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இப்படி அங்கங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் 2 பேரும் நல்லா படிங்க, முதல்ல படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகுங்க, நல்ல வேலைக்கு போங்க, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் சின்ன பசங்க தான், கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசு உங்களுக்கு கிடையாது. இந்த வயசில் லவ் வர்றதெல்லாம் சகஜம்தான். அதனால் இதெல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிற வழியை பாருங்கள். ஏற்கனவே இங்கே பாருடா பல்லவா, உன் காலேஜிலேருந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு நீ காலேஜுக்கு வரலன்னு. அண்ணனுக்கு நீ காலேஜுக்கு போகாத விஷயம் தெரிஞ்சு போச்சு. அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். ஆனால் நான் எப்படி நீ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கன்ற விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லலை. இங்கே பாரு, அதிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியாது, இதிலேருந்து நான் காப்பாற்றிட்டேன். நீ ஆச்சு அண்ணனாச்சு, எப்படியாச்சும் அண்ணங்கிட்ட பேசிக்கோ சரியா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட கட் அடிச்சுட்டு வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீயும் கொஞ்சம் கம்பெனி கொடுனா அப்படின்னு சொல்லவும், சரி போனால் போகட்டும், உன்னை காப்பாற்றுறேன், சரிவா, இந்த மாதிரி நீ தப்பு எல்லாம் பண்ணாதீங்க, பேசாமல் அமைதியாக வீட்டுக்கு போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்னதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் காயத்ரியை ட்ராப் பண்ணிவிட்டு பல்லவனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு போகும்போது, ஆனால் யாரும் வீட்டில் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு. டேய், யாரு கூட தெரிய போகுது, நேராக உன்னை கூட்டிகிட்டு போனாங்க, விசாரித்தாங்க, நான் தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல. அப்படியே விசாரணைன்ற பேரில் நானும் ஆள் இல்லாமல் அங்கே ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னா பேப்பரு நியூஸு இந்த மாதிரி உங்களை எல்லாரும் பற்றியும் போட்டிருந்தாங்கன்னா, ப்ரெஸ் எல்லாம் வந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிக்கும். அதுதான் அப்படி எதுவும் நடக்கலைல்ல, நான் வந்ததுனால எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அதனால் எப்படியும் டிவிலலாம் கூட வர வாய்ப்பு இல்லை, நீ பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாது. இங்கே பாருடா, ஆனால் இக்காரணத்தை கொண்டு இன்னொரு நாளைக்கு இந்த தப்பு மட்டும் பண்ணிடுறத, லான்ச் எல்லாம் அது தப்பான இடம்டா பல்லவா அப்படின்னு சொல்லவும், சாரி நான் தெரியாமல் போயிட்டேன், இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு வந்த சேரன் கோவத்தோடு இருக்காங்க, நிலாவும் வீட்டில் இருக்காங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்த உடனே சேரன் பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. அண்ணே அப்படின்னு வந்து நிற்கவும், எங்கடா போயிட்டு வர பல்லவா அப்படின்னு கேட்கவும், அண்ணே அது திருன்னு முழிக்கிறாங்க. பல்லவா, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லை என்கிட்ட அடி வாங்க போறியா? நீ ஒரு வாரமாக காலேஜுக்கு போகலன்னு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படியே உன்னோட அட்டண்டன்ஸ் நீ லீவ் போட்டுட்டு காலேஜுக்கு போகாமே இருந்தீங்கன்னா எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. என்னடா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், எக்ஸாம் எழுதவே முடியாத போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நல்லா படிக்க வச்சு ஆள் ஆக்கணும்னு பார்த்தா நீ இப்படி தான் வந்து ஊர் சுற்றிட்டு தெரியுடா. எக்ஸாமுக்குன்னு பணம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கட் அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கியா? டெய்லியும் காலையில் காலேஜ் போகிற மாதிரி போகிறது, காலேஜ் விடுற டைம் திரும்பவும் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுது, இதுதான் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சேரன்னு திட்டிட்டு இருக்காரு. அப்போதான் பல்லவன் அமைதியாக இருக்கவும், ஆமாண்ணே நல்லா கேளுண்ணே, இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்தான், இருந்தாலும் இவன் படிக்கிற பையன்ல, இவனை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், இவன் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு ஊர் சுற்றலாமா? என்னடா சினிமாவுக்கு போனியா, வேற எங்கே போனேன், பசங்களாம் சேர்ந்துட்டு எங்கடா போனீங்க? சினிமாவுக்கு தானே போனீங்க, கட்டடிச்சுட்டு டெய்லியும் படத்துக்கு போகிறது, ஊர் சுற்ற வேண்டியது, என்னடா உனக்கு கொழுப்பு அப்படின்ற மாதிரி பல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே, ஸோ அவனை திட்டுற மாதிரியே அப்படியும் பேசுகிறாங்க சோழன். இதை கேட்டதும், இங்கே பாருடா சோழா, நீ அவனை ஒன்றும் திட்ட கிடையாது, அவனுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்க, எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்னென்னா அவனுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன், நீ சொன்னதை தான் நான் திருப்பி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும், பல்லவா
என்ன அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அண்ணன் காலேஜ்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு எவ்வளோ பதற்றமாக வந்தார் தெரியுமா? நீ காலேஜுக்கு போகல அப்படின்ன உடனே எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியே ஆக மாட்டியான்னு. என்ன பல்லவா, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா இல்லையா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் பல்லவா அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கவும், அண்ணி அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க அதான் அப்படின்னு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கும் இல்லையா பல்லவா? அவங்க தான் வெளியில் சுற்றுறாங்கன்னா நீ ஏன் போன? இங்கே பாரு, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். நீ காலேஜுக்கு போகாமல் கட் அடிச்சேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உன்னை பிச்சிடுவன் தெரிஞ்சுக்கோ. காலேஜில் லீவ் போட்டால் ப்ராப்பராக லீவ் கேட்கணும். அது கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ ஒரு வாரமாக லீவ் எடுத்துகிட்டு இருந்திருக்கல. ஏதாச்சும் சாக்கு சொல்லி லீவ் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அந்த எக்ஸாமில் அந்த மார்க்கு வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. எப்படியாச்சும் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அது உனக்கு லீவ் போடுறது. ஆனால் இப்படி லீவ் போட்டதுனால சொல்லாமல் கொல்லாமல் போட்டதுனால உனக்கு எக்ஸாம்லேயும் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. பார் பல்லவா, வரப்போகிற எக்ஸாமில் நீ ஒழுங்காக எழுதி பாஸ் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். இனி இந்த அண்ணிக்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அண்ணி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அண்ணி. நான் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். நீ என்கிட்ட பேசாமல் போகாதீங்க. நீங்கள் பேசலைன்னா அப்புறம் நான் ரொம்ப டல்லாகிடுவேன். என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் பல்லவா, போனால் போகட்டுன்னு இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். இனிமேல் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பல்லவா. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ருக்கு. ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிற வழியை பாரு, நல்ல ஒரு வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணா அப்படின்னு பல்லவனும் திருன்னு முடிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்பாடி எப்படியோ இந்த பிரச்சனை இழந்து பல்லவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ பல்லவனா அப்படின்னு நிலா கேட்கவும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாங்க. அதுவாங்க, நான் எங்கேயும் கூட்டிகிட்டு வரலையே. அவன் வந்துட்டு இருந்தான். அவனே எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு போயிட்டு அப்போ தான் அவனை வழியில் பார்த்து எங்கடா போயிருந்தா வாடா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். அவன் எங்கே போய் வந்தானெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பசங்களோட தான் எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாண்டி வானதி அவங்கள பார்க்க வரல அப்படின்ன உடனே நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த தடவை வெயிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. வசந்த் அவங்களுடைய அம்மாவும் பார்த்துட்டு, என்னடா எவ்வளோ திமிரு இருந்தால் உனக்கு ஏன் வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு கேட்கவும், வானதி வானதி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. வானதி உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்களா? அப்போ தான் வெளியில் எழுந்திரிச்சு வராங்க. நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, ஏன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, என்னடி ஆச்சு உனக்கு? நான் வந்து ஃபோன் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல. இங்கே பாரு, நான் ஒன்றும் கல்யாணமே வேண்டாம் சொல்லி இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நீயும் படி, நம்ம 2 பேரும் நல்லா லவ் பண்ணலாம், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? உங்களை காக்க வச்சது வேணா நான் தப்பா இருக்கலாம், அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். அதுக்காக இப்படி பேசாமே போயிடுவா? மொத்தமே காதல் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவியா? உனக்கு எவ்வளோடி தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போய் பேசுவோம். அதான் அவன் உன்னை வேணான்னு சொல்றான்னு தெரியுதுல்ல, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என் தங்கச்சியவே சுற்றி வர? இங்கே பாரு, நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டு நீ கிளம்பு. அவளுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பா. அதுவும் இப்ப 2-3 வரன் சிக்கிருக்கு அவளுக்கு. நல்ல பணக்கார வீட்டு பசங்க. அவங்களெல்லாம் பார்த்து வானதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். உன்ன மாதிரி பிச்சைக்கார இந்த மெக்கானிக்கல் பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாது என் தங்கச்சிக்கு. முதல்ல கிளம்பு. எங்களுக்கு இது சந்தோஷமா தான் இருக்கு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க, இப்ப என் தங்கச்சி உங்ககிட்ட பேசுறதில்லன்னு. இதனாலேயே நீ முதல்ல ஒதுங்கி போயிடு, அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் நாங்க அப்படின்னு வசந்த் சொன்ன உடனே, இப்போ என்னடி இதெல்லாம் உன்னுடைய சம்மதத்தோடு தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோமா? சும்மா பேசாத பாண்டி, யாரை கேட்டுமா இப்படிலாம் முடிவு பண்ணீங்க? பாண்டிக்கும் இன்றைக்கும் சண்டை தான், நம்மக்கிட்ட பேசாமல் இருக்க தான் அவன் வேணான்னு நான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக என்ன கேட்காம அடுத்த கல்யாணத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவானுத்தி, பாண்டியை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவானுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன்னா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், ஏன் வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு தான் கேட்டேன். உன்னை தான் கட்டிப்பேன், வேற ஒரு மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லைனால நான் சொல்லலை அப்படின்னு சொன்னதும், என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு இங்கே பாண்டி சொல்லிட்டு இருக்கவன், அதான் அவள் சொல்லிட்டால, நீ கிளம்பு, அவளை சம்மதிக்க வச்சு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. வாணித்துடைய அம்மா, அங்கே பாருங்க, என்ன ஆனாலும் சரி வானத்து காலத்தில் நான் தான் தாலி கட்டுவேன். கல்யாணம் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் மீறி வானத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் மண்டபத்து முன்னாடி வந்து நிற்பேன், வானத்தையும் நானும் லவ் பண்ணோன்ற எல்லா விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும்,
மா என்னம்மா இவன் நல்ல பையன், இவனுக்கு போய் பொண்ணு கொடுக்கலான்னு பார்த்தீங்க, இப்போ பார்த்தியா இவன் எப்படி கலீஜா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். யார் இப்போ தப்பாக பேசுகிறான்? நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். வானத்துக்கு என்னை தவிர வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் நான் வந்து செய்வேன். இங்கே பாருடி, உனக்கும் அதே தான் சொல்கிறேன். என்னை தவிர வேறு ஏதாச்சும் கட்டிக்கணும்னு நீ நினச்ச அவ்வளோதான், எனக்கு நீ உனக்குன்னா அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொல்லிட்டு வெளியே போகவும் வானத்துக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடு தேடி வந்து பாண்டி அப்படி சொல்லுவான் அப்படின்னு அவங்க நினச்ச கூட பார்க்கல. நாம் வேலைக்கு போகும்போது பாண்டிக்கு நம்மளோட அருமை புரிது, வீடு தேடி வந்து நம்மளை பார்த்துட்டு மிரட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெளியே போய் நிற்கிறாங்க. என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ போய் கிட்ட நிற்கிறாங்க. என்னை தவிர நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? உனக்கு அப்படி வேற ஒருத்தன் தான் முக்கியமா? நான் தேவையில்லையா அப்படின்னு கேட்கவும் நான் அப்படி சொல்லவே இல்லையே பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குடி நீ பேசாமல் அமைதியாக இருக்க? உன் வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டா நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசாமல் என்னை கட்டிக்கோ, வாயை மூடிட்டு அமைதியாயிரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வேறு யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்காத, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடு, முதல்ல நம்பரை பிளாக் பண்ணாமல் அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே வானத்தை சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் இங்கே பல்லவன் செஞ்ச விஷயங்கள் தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே பல்லவனை பாண்டியும் 2 திட்டுறாங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களோட எதுக்கு சுற்றிட்டு இருக்கேன், எக்ஸாம் வருது, படிக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு ஆர்வ கோளாறு இல்லையா, சின்ன பையனா நீ, எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி விடுங்க, ஆளாளுக்கு அவனை எவ்வளோ திட்டிகிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நிலாவுக்கு வேலை போன விஷயம் வீட்டில் தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னப்பா நிலா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, நானே வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும், என்னப்பா அடுத்த கம்பெனிலலாம் வேலை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு. ஒரு சில இடத்துக்கு இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்தேன், எதுவும் செட் ஆகலை, பார்க்கலாம் அண்ணா, இன்னும் நிறைய இடத்துல ஜாப் அவைலபிளாக இருக்குது, நான் போய் பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேண்ணே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேண்ணே. இது ஒன்று தான் எனக்கு கிட்டேயும் இருந்துச்சு, நல்லா வசதியாகவும் இருந்துச்சு போக வர, ஆனால் இப்போது கஷ்டமாக இருக்குது, தூரமாக போகணுன்னா வண்டியும் அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போக முடியாதுண்ணே, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா கவலைப்படாத, எங்கேயாச்சும் கிட்டத்துலேயே நல்ல கம்பெனி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசி முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் வந்து சேரன் காஃபி போட்டுவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிச்சனில் போய் சமைக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காரு. அப்போது சந்தாவோட ஞாபகம் வருது சேரனுக்கு. சந்தா வீட்டில் அவங்களுடைய வீட்டில் கல்யாணம் பண்ணுக்க சொல்லி அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதையும் நினச்சிட்டு இருக்காங்க. நிலா சோழனுக்காக இப்போதைக்கு நம்ம கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் பாவம் அங்கே நமக்காக காத்திருக்கன்னு சந்தா சொன்னாலையும் அவங்களுடைய வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. எனக்காக சந்தா காத்துட்ருக்கல, இதுக்காகவே எத்தனை நாள் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலையும் விட்டு கொடுக்கவே கூடாது சந்தாவை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சந்தாவை நினச்சிட்டு சேரேன்னு அங்கே கிச்சன்லேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் இங்கே நம்ம நிலா வராங்க. அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சாதம் பொங்கி வருதுன்னு அப்படின்னும், ஓ அப்படியாப்பா அப்படின்னு கேஸை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு, என்னண்ணே என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சாதத்தை வடிச்சுக்கிட்டே சேரணும் நடந்த விஷயங்களை நிலா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அப்படி சொன்னால் அப்படி பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் ஏன் தள்ளி போடணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நிலா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் சேரனுக்கு. அதனாலேயே ஒன்றிலப்பா கவனிக்கல, சாம்பார் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாண்ணா, இன்னைக்கு சண்டே தானே, பேசாமல் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிப்பா சாதம் வடிச்சாச்சு, நான் போயிட்டு மட்டனும் அப்புறமா சிக்கனும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், 65 செஞ்சு மட்டன் குழம்பு செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, ஆனால் இந்த தடவை நீங்கள் வழக்கமாக வைக்கிற மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் இன்டர்நெட் பார்த்து நம்ம வித்தியாசமாக செய்யலாம் மட்டன் கிரேவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நிலா அப்படியே செஞ்சிடலாம், நான் போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடைக்கு போயிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி செஞ்சுட்ருக்காங்க. நீலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. பாண்டி வழக்கம் போல கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சோழன் காலையில் எழுந்திரிச்ச உடனே சவாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவாரியை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நடேசன் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சேரன் சிக்கன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நிலாவை பார்த்து கேட்குறாங்க. நிலா அடுத்து என்னப்பா பண்ண போகிற, எங்கேயாச்சும் திரும்பவும் இன்டர்வியூக்கு போனியா, எதுவும் நீ போன மாதிரியே தெரியலப்பா, பேசாமல் வேறு ஏதாச்சும் வேலை செய்யலாம்லப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அண்ணே நான் படித்தது ஆர்கிடெக்ட் தான், அதுக்கான வேலையை தானே நான் செய்ய முடியும், வேறு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் அவங்க வேறு இடத்துக்கு வேலை போய்
தேடலாம், இல்லைன்னா வேற வேலைலாம் செய்ய முடியாதுன்னு அவங்க வேணும்னா முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொன்னதும் சோழன் வராரு. அப்போ தான் காரை நிறுத்திட்டு அவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தான் என்னடா சொல்கிற சோழா அப்படின்னு. ஆமாண்ணா, அவங்க முதலாளி ஆகணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம், அதுக்காக ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குண்ணா. அதுக்கு நிலாவுக்கு பணம் வேணும், நிலா பணம் இல்லாமல் தான் முழிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிலாவை சேர்த்துக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இதை பற்றி ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கவும், என்னென்ன சொல்கிறீங்க, 5 லட்சம்ண்ணே, ஏன்னா உங்ககிட்ட 5 லட்சம் கொடுங்க நான் கேட்க முடியும், அவ்வளோ பெரிய பணம், நான் அவ்வளோ பணம் என்கிட்டயும் இல்லைண்ணே, எப்படி நான் காசு கட்டி நான் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுவேன், ஒன்றா எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி நின்னா சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க பேசாமல் எங்கேயாச்சும் வாங்கலாம் விடுங்க, இதுக்காக ஏன் சொல்லாமே இருந்திருக்கீங்க, உங்களுக்கான வாய்ப்பு இருந்தும் நீங்கள் சொல்லாமலே போயிருக்கீங்கல்ல, வேலையை விட்டுட்டு நீங்கள் சும்மாவே இருக்க முடியும், நீங்கள் சென்னைக்கு வந்ததே இதுக்காக தானே, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணிக்கலாம், வேணும்னா நான் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் அங்கேயும் எங்கேயுமா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 5 லட்சம் எப்படி வாங்க முடியும், அவ்வளோ என்னால் முடியாது தான், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாண்டி நான் செஞ்சதை திருப்பி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு ஒன்றுன உடனே நீங்கள் இந்த வீட்டில் ஒரு ஆளாக எப்படி எனக்கு பணம் கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த வீட்டில் நீங்களும் ஒரு ஆள், உங்களுக்கு இப்போ தேவை இருக்குது, நான் கொடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. ஆமாப்பா நிலா, பாண்டி சொல்கிறது கரெக்ட் தான், நானும் உனக்காக பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 5 லட்சம் ரொம்ப அதிகண்ணே, அது எப்படின்னு நம்மளால் புரட்ட முடியும் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியும்டா பல்லவா அப்படின்னு சோழன்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நானுமே நிலாவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு உடனே எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் 5 லட்சம் நம்மளை நம்பி யாரும் அப்படி தர மாட்டாங்க, நாம் பேசாமல் ஏதாச்சும் நகையை அடகு வச்சோ இல்லை லோன் போட்டோ தானே வாங்க முடியும், லோன் போடுறதுக்கு நம்மளால முடியாது, நகை அடகு வைக்கவும் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைண்ணே, இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே இல்லாத கையால் ஆகாதவங்களாட்டுமே இவ்வளோ நாள் இருந்துட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் சோழனுக்கு, ஆனால் எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது, பேசாமல் இந்த வீடு தான் இப்போ நமக்கு சொந்தமாயிடுச்சு இல்லை, இந்த வீட்டு பொறுத்தவரை உயில் நம்ம கிட்ட தானே இருக்கு, அதை வச்சு நம்ம லோன் வாங்கிட்டா என்ன, கடன் வாங்கலாம் என்ன அப்படின்னு கேட்கவும் நிலா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சோழன் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைக்கிறதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சோழன், நான் பார்த்துக்கிறேன், எங்கேயாச்சும் திரும்பவும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், எதுக்கு இப்போ எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரிஸ்கெல்லாம் எதுவும் இல்லைப்பா நிலா, நீ அமைதியாரு. அப்பா என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவாப்பா பத்திரத்தை வச்சு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட கேட்குறாங்க. நம்ம சேரன் வந்து அப்போது சரி நடேசனும் யோசிச்சு பார்த்துட்டு, இதில் என்ன இருக்குது, நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், எனக்கு ஓகே தான், பேசாமல் அப்படியே பண்ணுங்க, நிலா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வீடு வீடாகவே இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இந்த வீட்டை வச்சு கொடுக்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வானதி பாண்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்களா, எதுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு வைக்கணும், வீட்டை எதுக்கு அடமானம் வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ தான் வா வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லவும், வீட்டை அடமானம் வைக்கதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டையா, எதுக்காக வைக்கணும், வீட்டை எதுக்கு இப்போ அடமானம் வைக்கணும், என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை அண்ணி ஒரு வேலையில் ஜாயின் பண்ண போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, இருந்த வேலை அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு 5 லட்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான் வீட்டு பத்திரத்தை வச்சு இப்போது கடன் வாங்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்ன உடனே, யாரை கேட்டு நீங்கள் இதை முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், உடனே நம்ம சோழர் இருந்துக்கிட்டு யாரை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், உன்னை எதுக்கு நாங்கள் கேட்கணும், எங்கள் வீட்டை அடமானம் வைக்க அப்படின்னு கேட்கவும், ஏன்னா இந்த வீட்டோட மருமகன் நான் தான், எனக்கு உரிமை இருக்குது, பாண்டியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமக, என்ன எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நீ மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா, நிலா இந்த வீட்டு மருமக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. யாரு இவங்களா, நடந்ததெல்லாம் தெரிஞ்சும் நீங்களே அப்படி கேட்காதீங்கண்ணே, இப்படி உங்களுக்கு கேட்க எப்படி மனசு இருக்குது, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நிலாவை இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது நிலாவுக்கு இந்த வீட்டை வச்சு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது வானதியோட எண்ணம், அதை டைரெக்டாக இப்படி கேட்டுட்ருக்காங்க. சோழனும் இங்கே பாரு, நீ இன்னும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிகிட்டே வரல, நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, யாருக்கு பணத்தை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது எங்களோட முடிவு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், உனக்கு என்ன வந்துச்சு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வானதிக்கிட்ட கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாரு. அப்போ தான் நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நடேசன் எந்திரிச்சு நிற்கிறாரு. சேரன் அப்புறம் பாண்டி
என்னப்பா வானதி இப்படி பேசுகிற, நிலாவுக்கு ஒன்றுனா எப்படிப்பா கொடுக்காத இருக்க முடியும், எங்களுக்கு ஒன்றுனா நிலா எவ்வளவோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பண்ணதுக்காக திருப்பி வேணா செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அதுக்குன்னு வீட்டை அடமானம் வச்சு தான் கொடுப்பீங்களா, குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைப்பீங்களா? அதனால பின்ன யார் அந்த கடனெல்லாம் கட்டி இந்த வீட்டை மீட்பாங்க, அவங்களாம் கட்டுவாங்க, நீங்கள் தானே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி வானதி, எனக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுத்தா நான் திருப்பவும் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து இந்த வீட்டை மீட்டு தரமாட்டேனா? கொஞ்ச நஞ்சம்னா போனா போகுதுன்னு கூட அப்படியே விட்டுலாம். 5 லட்சத்தை கொடுத்தா நான் திருப்பி கொடுக்காம இருப்பேனா? யாரும் எனக்கு சும்மா செய்ய போறதில்ல. திருப்பி கொடுத்துருங்க, திருப்பி நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையில தான் இந்த வீட்டை வச்சு எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க நல்லா கொடுப்பீங்க எனக்கு தெரியுமே, என்ன இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், அதையும் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? முதல்ல இந்த வீட்டை வச்சு உங்களுக்கு அடமானம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோலாம் நீங்க ஒன்றும் வருத்து கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. வானதி என்ன பேசிட்டு இருக்க, நீ பேசாம வாயை மூடுறியா? பாட்டுக்கு வந்தா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இங்க பார், நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வந்து உன்னை அங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாண்டி எல்லாம் ஏன் வாயை அடிக்கிறதுலே இருக்கீங்க? இப்போ எதுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகன் நான் சொல்றேன், ஒன்றும் வைக்க தேவையில்லை. அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க எல்லாரும் இந்த வீட்டோட மருமக அவங்கன்னு சொல்லிட்டா நீங்க நம்பி விடுங்களா? அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு அவங்க கிட்ட? அதான் அவங்க டிவோர்ஸ் வாங்க போறாங்கல்ல, வேற என்ன அப்படின்ற மாதிரி வானதி பேசிட்டு இருக்கோம். போது நிறுத்தமா, நானும் சும்மா சின்ன பொண்ணு பேசக்கூடாது, எல்லாரும் பேசி சரி பண்ணிடுவாங்க பொறுமையா இருந்தா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போறா. நிலா இந்த வீட்டோட மருமக, ஏன் மருமக, அவ தான் என் வீட்டு மருமக. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போது இந்த வீடு என் பேரில் இருக்குது, யாருக்கு வச்சு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். என் மருமகளுக்கு நான் வீடு அடமானம் வச்சு பணம் தரப்போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ இதில் எதுக்கு தலையிடுற? தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுற வேலை வச்சுக்காத. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், குடும்பத்தில் அண்ணன் தம்பியை பிரிக்கிறதுலையே நிலாவை டார்கெட் பண்ணி பேசுறதுலேயே இருக்கேன். அந்த பொண்ணு உனக்கு என்னம்மா பண்ணுச்சு? சொல்லப்போனால் இப்போ உன்னை அவன் லவ் பண்ணிவிட்டு உன் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நிலா தான். நிலா தான் பாண்டிக்கிட்ட பேசி உன்னை லவ் பண்ணு, நீ அவனை தேடி வரன்னு எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு இருக்கியா? அப்படிப்பட்ட நிலா மேலேயே நீ தேவையில்லாமல் பேசுகிற. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு பாண்டி, அவளை கூட்டிகிட்டு போயிடா. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் பாண்டி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சரியில்லைன்னு. அவன் முன்னாடியே நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுக்கும் அவளுக்கு சுத்தமாக செட் ஆகாது. வீட்டையே ஒன்று சேர்த்தி குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த வீட்டை சுத்தபத்தமாக வச்சு வீட்டில் இப்படி இருக்கணும், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு இந்த வீட்டை ராணி மாதிரி மாத்திர நிலா இந்த வீட்டுக்கு முக்கியமா இல்லை இந்த வானத்து முக்கியமா? எல்லாரும் நினச்சி பாருங்கடா. நான் என்னமோ சொல்லிட்டா தப்பாக சொல்கிறேன்னு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவப்பட்டுட்டு, இந்த வீட்டுக்காக என் மருமகளுக்காக நான் இதை செய்வேன், நீ கேட்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு நடேசன் சொல்லிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம வானத்தை எல்லாத்தையும் மீறி நிலாவுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கொடுக்க விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.